வணக்கம். உங்கள் ரமேஷ் ஓம் பேசிட்டு இருக்கேன். திருமலை லேட்டஸ்ட் அப்டேட்ன்னு பார்த்தோம்னா, இங்க நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த வீடியோ வந்து இன்னைக்கு சாயந்திரம் ஒரு 6:30க்கு திருப்பதி டு திருச்சானூர் அந்த ரோடு இது. ஸோ நாளையிலேருந்து திருச்சானூர் பத்மாவதி தாயார் டெம்பிளில் வந்து கார்த்திகை பிரம்மோற்சவம் நவம்பர் 17ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 25ஆம் தேதி வரைக்கும் கார்த்திகை பிரம்மோற்சவம். ஸோ இந்த டேஸில் நீங்கள் திருப்பதி வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் திருச்சானூர் பத்மாவதி தாயார் டெம்பிளில் தரிசனத்துக்கு போகலைன்னா கூட நம்மளுக்கு வெளியோ வாகன சேவாஸ் நடக்கும் டெய்லி 17ஆம் தேதியிலேருந்து 25ஆம் தேதி வரைக்கும். 25ஆம் தேதி வந்து பஞ்சமி தீர்த்தம் அன்னைக்கு க்ரௌட் அதிகமாக இருக்கும். அதே போல் இந்த ரோடு கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு திருப்பதிலேருந்து திருச்சானூர் வரைக்கும் பார்த்தோம்னா லைட்டிங் பாருங்க, நல்லா பிரம்மாண்டமாக லைட்டிங் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதே போல் நாளையிலேருந்து ஃப்ளவர் ஷோ திருச்சானூர் டெம்பிள் எதிர்க்கே பத்மாவதி உத்தியானவனம் இருக்குல்ல, ஸோ அந்த உத்தியானவனத்தில் அந்த கார்டனில் ஃப்ளவர் ஷோ அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி சாயந்தரம் நான் அந்த ரோட்டில் போகும்போது போனேன். அந்த ஃப்ளவர் ஷோன்றது இன்னும் ஸ்டார்ட் பண்ணல, கேட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க, எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சிட்ருக்காங்க. நாளையிலேருந்து பக்தர்களுக்கு அனுமதி இருக்குது ஃப்ளவர் ஷோக்கு. ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த டேஸில் நவம்பர் 17ஆம் தேதியிலேருந்து 25ஆம் தேதி இந்த நடுவில் திருப்பதி தரிசனத்துக்கு வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் வாகன சேவாஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிக்கோங்க. திருச்சானூரில் நவம்பர் 17ஆம் தேதி பார்த்தோம்னா சாயந்தரம் சின்னசேஷ வாகன சேவா நடக்கும். அதே போல் 18ஆம் தேதி வந்து பெதசேஷ வாகனம் காலையில், ராத்திரி வந்து ஹம்ச வாகனம். நவம்பர் 19ஆம் தேதி வந்து முத்தியால பந்திரி வாகனம். அதே போல் ராத்திரி சிம்ஹ வாகனம். நவம்பர் 20ஆம் தேதி வந்து காலையில் கல்பவருக்ஷ வாகனம், ராத்திரி ஹனுமந்த வாகனம். நவம்பர் 21ஆம் தேதி வந்து பல்லக்கி உற்சவம் நடக்கும் காலையில், ராத்திரி கஜவாகனம். நவம்பர் 22ஆம் தேதி வந்து காலையில் சர்வபூபால வாகனம். அதே போல் மத்தியானம் வந்து ஸ்வர்ண ரதம், ராத்திரி கருட வாகன சேவா நடக்கும். இப்போது நவம்பர் 22ஆம் தேதி மத்தியானம் ஸ்வர்ண ரதம், ராத்திரி கருட வாகனம் நடக்கும். அதே போல் நவம்பர் 23ஆம் தேதி வந்து காலையில் சூரிய பிரப வாகனம், ராத்திரி சந்திர பிரப வாகனம். நவம்பர் 24ஆம் தேதி வந்து காலையில் ரதோற்சவம் பிரம்மாண்டமாக நடக்கும், ரதோற்சவம் கூட. அதே போல் ராத்திரி அஸ்வவாகனம். நவம்பர் 25ஆம் தேதி காலையில் பஞ்சமி தீர்த்தம். ஸோ பஞ்சமி தீர்த்தத்துக்கு க்ரௌட் அதிகமாக இருக்கும். வருஷம் ரெகுலராக வர்றவங்க பக்தர்கள் இருப்பீங்க. ஸோ க்ரௌட் அதிகமாக இருக்கிறதுனால சின்ன பசங்களை கூட்டிகிட்டு வரவங்களாம் அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. பஞ்சமி தீர்த்தத்துக்கு அன்னைக்கு க்ரௌடுன்றது அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நாளையிலேருந்து பக்தர்களுக்கு ஃப்ளவர் ஷோன்றது அனுமதி இருக்குது. ஸோ ஃப்ளவர் ஷோன்றது கூட நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ கண்டிப்பாக கவர் பண்ணி ஷேர் பண்ணுறேன். ஸோ இதுதான் இன்னைக்கு அப்டேட். ஓகே, நெக்ஸ்ட் அப்டேட்டில் மீட் பண்ணுவோம்.